பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு நம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் உண்டாயிருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் மேன்மைப்படுத்துவார் என்ற தலைப்பில் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, அன்னாள் தன் வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் நீங்கின பொழுது தேவ சமூகத்திலே இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளிமையானவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம் வாழ்க்கையிலே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், அநேக துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலே நாம் கடந்து போகலாம். ஆனாலும் நாங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். நெருக்கத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியிலே நாங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். நிச்சயமாகவே தேவன் நமக்கு மறு உத்தரவை தருகிறார். ஏற்ற காலத்திலே நமக்கு நன்மைகள் உண்டாகிறது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டார். காலம் வரும் பொழுது எல்லாம் கைகூடி வரும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவை தருவார். அன்னாள் விண்ணப்பம் பண்ணினாள். தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினாள். ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குமாரன் பிறக்கும்படியாக அனுக்கிரகம் பண்ணினாரே. தேவ சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். கர்த்தர் மறக்காதவர். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவை தந்து நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை நமக்கு ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அனுகூலமான நன்மைகளை தருவார். சிறுமியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துவார், கண்மனையின் மேல் நிறுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை இரக்கம் எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி. தேவரீர், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நீர் மறு உத்தரவை தருகிறீர். இந்த நாளிலும் சிறுமைப்படுத்தப்பட்டு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை தந்து ஒவ்வொருடைய ஆத்துமாவுக்கும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன். நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவர். கேட்ட காரியங்கள் ஆண்டவரை நீர் நடப்பித்து முடிக்கும்படிக்கு உங்களுடைய சமூகத்தில் அடியனை தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.